தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குஷ்புவுக்கு சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் நடிகை குஷ்பு. இவர் திமுக மூலமாக அரசியல் பிரவேசம் செய்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்பு பாஜகவுக்கு வந்தார். நீண்ட நாட்களாக அவருக்கு பதவி வழங்கப்படாமல் இருந்தது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது பாஜக துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் குஷ்புவுக்கு சீட்டு இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த 20 தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் கட்சிக்குள் உலா வருகிறது. அதில் 1000 விளக்கு தொகுதி கிடையாது. குஷ்புவின் பெயரும் கிடையாது. பாஜகவின் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் சரத்குமார், தமிழிசை சவுந்தரராஜன், வினோஜ் பி. செல்வம், ராமசீனிவாசன் உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்கள் உள்ளனர். கருப்பு முருகானந்தம், பொன் பாலகணபதி ஆகியோர் கூட உள்ளனர். ஆனால் குஷ்புவின் பெயர் இல்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் குஷ்புவின் தொகுதியான 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுவதாக பாஜகவுக்கு எண்ணம் கிடையாது. மேலும் குஷ்புவை வேட்பாளராக நிறுத்தும் எண்ணமும் கிடையாது. அண்ணாமலை பெயரும் இடம்பெறவில்லை. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் குஷ்புவுக்கு சீட் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. குஷ்பு அதிருப்தியில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. குஷ்பு வேறு கட்சிக்கு செல்கிறாரா அல்லது பாஜகவில் தொடர்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.